சக்கர நாற்காலியை இயக்குவதற்கான அடிப்படை திறன்கள். சரியான முறையில் சக்கர நாற்காலியை இயக்குவது திறமையான நடமாட்டத்திற்கு அவசியம். உங்களுக்கு நல்ல சமநிலையும் சரியான புஷ்ரீம்களை கொண்ட நன்கு அமைக்கப்பட்ட சக்கர நாற்காலியும் இருக்க வேண்டும். புஷ்ரம் மென்மையாகவும் உராய்வை ஏற்படுத்தாத பொருளால் செய்யப்பட்டதாகவும் இருக்க வேண்டும். டயர்களை பயன்படுத்தாமல் புஷ்ரிமை மட்டுமே தள்ளுவதற்கு பயன்படுத்த வேண்டும். தைகளை பாதுகாக்கவும் பிடியை மேம்படுத்தவும் நீங்கள் கையுறைகளை அணியலாம் அல்லது புஷ்ரிமை கிழிப்புள்ள பொருளால் சுற்றலாம். தள்ளுவதை புரிந்து கொள்ள பின்புற சக்கரத்தை ஒரு கடிகார முள் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதில் வெவ்வேறு நேர நிலைகளில் கம்பிகள் இருக்கும். புஷ்ரிம்களிலுள்ள இந்த தொடர்பு புள்ளிகளை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஏ மேல் நிலை டிடிசி அல்லது 12 மணி நிலை. பி 10 மணி நிலை இடுப்புக்கு அருகில். சி 2 மணி நிலை முட்டிக்கு அருகில். சரியான கை அமைப்பு. நல்ல பிடிமானமுள்ள பயனர்கள் கட்டை விரலை மேல்நோக்கி வைத்து முன்னோக்கிச் சுட்டிக்காட்டி புஷ்டிமை பிடியுங்கள். உங்கள் விரல்களால் புஷ்டிமை சுற்றிப் பிடியுங்கள். உங்கள் மணிக்கட்டை மேலாக வைத்திருங்கள். கைப்பிடி வசதி குறைவாக உள்ள பயனர்களுக்கு உங்களுக்கு கைப்பிடி குறைவாக இருந்தால் கட்டை விரலின் அடிப்பகுதியால் புஷ்டிம்களை குறுக்காக பிடித்து மணிக்கட்டை மேலாக வைத்திருங்கள். மேல்கை அசைவை சரியாக வையுங்கள். உங்கள் முழங்கைகளை உடலோடு ஒட்டி நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். சக்கர நாற்காலியை தள்ளும்போது கைகள் முன்னும் பின்னும் நகர வேண்டும். முழு இயக்கத்தின் போதும் உங்கள் முழங்கைகளை 90 முதல் 110 டிகிரி கோணத்தில் மடக்கி வைத்திருங்கள். சரியான உடல் அசைவு. உங்கள் மேல் உடலை பின்புற சாய்மானத்தில் வசதியாக வைத்துக் கொள்ளுங்கள். விளிம்பிற்கு அதிகமாக சாய வேண்டாம். சக்கர நாற்காலியை தள்ள அதிக முயற்சி தேவைப்படும்போது உங்கள் மேல் உடலை லேசாக முன்னோக்கி சாய்க்கவும். குறிப்பிட்ட பயன்பாடுதலுக்கான சக்கர நாற்காலியை இயக்கும் முறை. சக்கர நாற்காலியை தள்ளுவதில் 2 நிலைகள் உள்ளன. அவை தள்ளுதல் மற்றும் மீட்பு. இவை சுழற்சி முறையில் மீண்டும் நிகழும். தள்ளும் நிலையில் நீங்கள் பிடிக்கும் இடத்திலிருந்து விடுவிக்கும் இடம் வரை கைகள் விளிம்பிலேயே இருக்கும். மீட்பு நிலையில் விளிம்புகளை விடுவிக்கும்போது உங்கள் கைகள் சக்கரத்தின் மைய பகுதி வரை கீழே இறங்கும். இந்த விதிகளை பின்வரும் 2 வெவ்வேறு உந்துதல் நுட்பங்களுக்கு பயன்படுத்தலாம். முதல் நுட்பம் அரைவட்ட உந்துதல் நுட்பம். சமமான தரை மற்றும் சற்று மேடுபள்ளமான இடங்களில் சக்கர நாற்காலியை உருட்ட அரைவட்ட நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு குறைந்த முயற்சியும் குறைவான தள்ளுதல்களும் போதுமானது. மேலும் இது கைகளில் ஏற்படும் தசைப்பிடிப்பு காயங்களை தடுக்கிறது. எனவே இதை வழக்கமாக பயன்படுத்தலாம். தள்ளும் கதா. புஷ்ரிம்களில் 10 மணி நிலைக்கு உங்கள் கைகளை வைத்து தள்ளத் தொடங்குங்கள். உங்கள் கை 2 மணி நிலையை அடையும் வரை மெதுவாக முன்னோக்கித் தள்ளுங்கள். மீட்பு நிலை. 2 மணி நிலையில் புஷ்ரிம்மை மெதுவாக விடுவிக்கவும். உங்கள் விரல் நுனிகள் அச்சை அடையும் வரை கைகளை கீழே இருத்துங்கள். சர்க்கிள். பட்டப்பாதையில் 10 மணி நிலைக்கு பின்னோக்கிச் செல்லுங்கள். ஆரம்பத்தில் 2 முறை தள்ளும்போது குறைந்த முயற்சியை பயன்படுத்துங்கள். ஒரு சீரான வேகத்தை உருவாக்கி படிப்படியாக உங்கள் வேகத்தை அதிகரியுங்கள். தொழில்நுட்பம் 2 ஆர்க்கிங் ப்ரோபல்ஷன் நுட்பம். இரண்டாவது நுட்பம் ஆர்க்கிங் நுட்பமாகும். இது சரிவுகளில் மற்றும் சீரற்ற நிலப்பரப்புகளில் செல்ல மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க இது அதிக முயற்சியையும் அடிக்கடி தள்ளுதலையும் கோருகிறது. எனவே நீண்ட தூரத்திற்கு அல்லது தொடர்ந்து பயன்படுத்தினால் இது அடிக்கடி காயங்களுக்கும் வலிக்கும் வழிவகுக்கும். தள்ளும் கட்டா. புஷ்ரிம்களின் 12 மணி நிலை அல்லது மேல் மைய புள்ளியிலிருந்து தள்ளத் தொடங்குங்கள். புஷ்ரிம் மீது படிப்படியாக விசையை அதிகரித்து உங்கள் கை அல்லது மணிக்கட்டு 2 மணி நிலையை அடையும் வரை முன்னோக்கி தள்ளுங்கள். மீட்பு நிலை. 2 மணி நிலையை அடைந்ததும் புஷ்ரிம்களை மெதுவாக விடுங்கள். முன்னோக்கி தள்ளும்போது பயன்படுத்திய வளைவை மாற்றி உங்கள் கையை மீண்டும் 10 மணி நிலைக்கு கொண்டு வாருங்கள்.
ஃபிரித்தி. சக்கர நாற்காலி வேகம் குறையும் போது 12 மணி திசையில் தள்ளத் தொடங்குங்கள். ஆரம்பத்தில் குறைந்த விசையை பயன்படுத்தி படிப்படியாக உங்கள் வேகத்தை அதிகரியுங்கள்.